என்னாச்சு? இவ்வளவு கசப்பான ஜூஸா? இத பணத்துக்கு கொடுத்தா அதுவும் வாந்தி எடுக்கும். நீங்க ஏன் குடிச்சீங்க? உங்களை யார் குடிக்க சொன்னா? நீ கொடுத்த ஜூஸ அந்த பேக்கு மட்டும் தான் குடிப்பானா? ஏன் என்னால குடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நானும் கசப்ப தாங்குவேன், அவனோட அதிகமாவே தாங்குவேன். வாந்தி எடுத்தாலும் குடிப்பேன். பொறுமை இருங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? யாரை பத்தி பேசுறீங்க? உன்னோட அந்த தமிழ் ப்ரொஃபசரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவன் மட்டும் தான் கசப்ப குடிப்பானா? கசக்குதே. தண்ணி கிச்சன்ல இருக்கு. கிச்சன். தண்ணி கூட. இவனுக்கு சக்கரை இல்ல ஸ்வீட் ஏதாவது குடுமா? சீக்கிரம் தண்ணி கொடுங்க. பாட்டி இன்னங்க சக்கரை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அப்படியே ஸ்வீட் எடுத்துக்க. ஐயோ எனக்கு ஸ்வீட் வேண்டாம், தண்ணி கொடுங்க. தண்ணி. இன்னங்க தண்ணி குடிங்க. குடிப்பா. அவ்வளவுதான் சரியா போயிடும். எதுக்காக இப்படி பண்ணீங்க நீ இப்ப சொல்றீங்களா? நீ என்ன நினைச்ச? உன்னோட அந்த பேக்கு ப்ரொஃபசர் சுந்தரால மட்டும்தான் கசப்பு ஜூஸ குடிக்க முடியுமா? என்னாலயும் குடிக்க முடியும், அவனோட அதிகமாவே குடிக்க முடியும். அதை குடிச்சும் காமிச்சிருக்கேன். நீங்க பாவக்காய் ஜூஸ் குடிச்சீங்களா? பாவக்காய் ஜூஸ் மட்டும் இல்ல, வேம்பு ஜூஸும் குடிச்சேன். அதுவும் 2 வாட்டி கல் படிச்சேன். ஏன் நீங்க எதுக்காக குடிச்சீங்க? சுந்தர் சார் குடிச்சாருனா? இன்னும் வேற எதுக்கு? அவன் மிளகா ஜூஸ் குடிச்சானா நான் கொடை மிளகா ஜூஸ் குடிப்பேன். என்ன நினைச்ச? அபி அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்பா. ஆந்திரா மிளகா தான் காரமா இருக்கும். சரி ஓகே பாட்டி, அப்ப நான் ஆந்திராவுக்கு போய் ஆந்திரா மிளகாவோட சேர்த்து பச்சை மிளகாவே சேர்த்து போட்டு குடிச்சிடுறேன். உலகத்துல இருக்கிற எல்லா மிளகாவோட ஜூஸும் ஒன்னா குடிப்பேன். அண்டியோ உன் சொங்கி சோனாச்சலம் கிட்ட சொல்லிவே. யாரு சொல்றீங்க? அதான் அந்த பேக்கு சுந்தர். ஒருவேளை அவனுக்கு தில் இருக்குன்னா எங்க வேணாலும் எதுல வேணாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண சொல்லு. ஆல்ரைட்? ஓகே. பாத்தியா பிரக்யா, நீ ஜூஸ் கொடுத்தது என்னமோ சுந்தருக்கு, ஆனா எஃபெக்ட் என்னமோ அபிகிட்ட தெரியுது. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி நிக்கிலும் தனுவும் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், எதுவும் நடக்காது. ஏன்னா அபிதான் உன் மேல பைத்தியமா இருக்கானே. அவன் இருக்கும்போது அவன் பிரக்யாவோட பேரை களங்கப்படுத்துறதா? அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அவங்க பாய்ச்சால அவங்ககிட்ட பழிக்காது. பாத்துக்கிட்டே இரு. ஆனா ஒண்ணு, எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன, அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்துல நீ கவனமா இருக்கணும். அந்த சுண்டக்கா பைய சுந்தர் உன் ரூமையே சுத்தி சுத்தி வரான்னா அது சும்மா இருக்காது. அவன் மரமட்டைக்குள்ள அந்த நிக்கில் தன்னுவோட பிளான் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க கவலையே படாதீங்க பாட்டி. அந்த சுந்தருக்கு முன்னாடி இவரோட ரியாக்ஷனை பார்த்ததுல இருந்து எனக்கு கான்பிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. தனுவாலே நிக்கிலாலே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எடுத்து வந்தா அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் வரேன். உங்ககிட்ட சொன்னல, அத நான் மறந்துட்டேன். பிளான் ஞாபகம் இருக்கா இல்ல அதையும் மறந்துட்டியா? கலாய்க்கிறியா? பரவாயில்ல, அந்த ஒரு விஷயமாவது ஞாபகம் இருக்கு. குட். இப்போ பிரச்சனை தான் என்ன? உன்னோட குழப்பம் தான் என்னுடைய பிரச்சனையே. பிளான் ஒர்க் ஆகலன்னு சொன்ன, அதோட அபி பிரக்யாவை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான்னு போலமன. ஆனா நான் இப்பதான் அபிய பாத்துட்டு வரேன். அவன் பொறாமத்தியில எரிஞ்சுகிட்டு இருக்கான். அந்த பிரக்யாவும் சுந்தரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத அவன் பாத்துட்டானா அந்த நெருப்பு எரிமலையா வெடிக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான். நம்ம பிளான் நினைச்ச மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அபியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரக்யா சொல்ற எந்த விளக்கத்தையும் அபியால ஏத்துக்கவே முடியாது. சோ பிரக்யா அவுட். ஆனா அந்த பிரக்யாவை என்னன்னு சொல்றது? அவன் அந்த சுந்தர ஓட விடுறா. எப்படி டார்ச்சர் பண்றா தெரியுமா? அவன் எந்த நேரத்துல உண்மையை சொல்லிட்டு இங்க இருந்து ஓடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன மீறி அவனால அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாது. நான் கொடுத்த ஸ்டஃப் நீ பிரக்யாக்கு கொடுத்துட்டியா? அதை சொல்லு. கொடுத்துட்டேன். ஆனா இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. பிரக்யா ரொம்ப நார்மலா இருக்கா. ஏன்னா அந்த ட்ரக்கோட ரியாக்ஷன் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்படியும் 4-5 மணி நேரம் ஆகும். அதனாலதான் அந்த ஸ்டஃப்பை அப்பவே கொடுக்க சொல்லி உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒருவேளை அந்த ஸ்டஃப்பை இப்ப கொடுத்திருந்தா பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். அவளுக்கு எத்தனை மணிக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒரு 5 மணி இருக்கும். அப்படின்னா அதோட ரியாக்ஷன் 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். நாமளும் நம்ம பிளான் ஆரம்பிக்கணும் தானோ. பிளான் ஆரம்பிக்கிறதோ முடிக்கிறதோ அந்த சுந்தர் கையில தான் இருக்கு. எல்லாத்தையும் அவன் தான் பண்ண போறான். அவன்கிட்ட இந்த பிளான சொல்லிட்டியா? யா கரெக்டா சொன்ன. நான் சொல்ல மறந்துட்டேன். அவன் எங்க இருக்கா? பேக் இங்க தான் சுத்திட்டு இருந்தான். சுந்தர் என்னையா கூப்பிட்டீங்க? சுந்தர்ன்றது உன் பேர் தானே? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உள்ள வா சீக்கிரம். எஸ், இதுதான் சரியான நேரம். நம்ம பிளானை செயல்படுத்த சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. ஆனா உங்க பிளான் என்னன்னு சொல்லவே இல்லையே பாட்டி. அவங்க போட்ட பிளான தவிடு பொடியாக்குறதா நம்மளோட பிளானு. இவங்க 3 பேரும்
ரகசியம் பேசுறதுக்காக தனுவோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள போய் தாப்பா போடுவாங்க. அந்த நேரம் பார்த்து நீ வெளியே தாப்பா போட்டுரு. நான் உடனே போய் பிரக்யாவை கூப்பிடுவேன். அப்புறம் பிரக்யா அபிய கூப்பிடுவா. அபி வந்து பார்க்கும்போது இவங்க 3 பேரும் ஒரே ரூம்ல இருப்பாங்க. கதவை தாப்பா போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னு அவன் கேட்பான். அதுக்கு இவங்களால பதில் சொல்லவே முடியாது. அப்புறம் என்ன, இவங்க பிரக்யாவுக்காக விரிச்ச வலையில இவங்களே மாட்டிக்குவாங்க. வாவ் பாட்டி, செம்ம ஐடியா, கலக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ரச்சனா. போ. நம்ம பிளான்ல இந்த டிவைஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை ஜாக்கிரதையா வச்சுக்க. நிக்கில், இது ரொம்ப ஹைடெக் கேமராவா இருக்கு. தனு, நாம இங்க டெக்னாலஜி பத்தி டிஸ்கஸ் பண்ண வரல. நம்ம பிளான் சக்சஸ் ஆக என்ன பண்ணணுமோ அதுல தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். அந்த ட்ரக்கை கொடுத்துட்டல. அது எதுக்காக சார்? அதுக்கு பேரு ஏஞ்சல் ட்ரக். அது ஒரு ஸ்லோ செலக்டிவ். ஒருத்தங்களோட கட்டுப்பாட்டை அவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வைக்கும். அப்படி கட்டுப்பாட்டை இழந்திருக்கிற நிலைமையில அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். அவங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன புரியுதா? அந்த செலக்டிவை சாப்பிட்டிருக்க பிரக்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் கட்டுப்பாட்டை இழந்துருவா. அந்த நேரத்துல நீ அவளுக்கு நெருக்கமா போகணும். அங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணணும். அது சரி, பிரக்யா கூட நான் என்ன பண்ணணும்? அத கூடவா சொல்லி தரணும்? நீ ஆம்பளை தானே, நெருக்கமா போகணும்னா தெரியாது? உங்களுக்கு நடுவுல மூச்சு காத்து போறதுக்கு கூட இடம் தரக்கூடாது. அங்க நீ போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்ச கையோட ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு கேமராவை பத்திரமா வெளியில எடுத்துட்டு வந்துடணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அபி த ராக் ஸ்டாரை தவிர வேற யாருக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும்? இதுல அபி எங்க சார் வந்தாரு? அவர் பேரு ஒண்ணு போதாதா? அதை வச்ச கம்பெனி நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். இந்த கான்ட்ராக்ட் சக்சஸ் தான். ஓகே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன வேணா பண்ணுவேன். இது என் மாமியார் வீடுல. ஆனா இது என்னோட ரூம். ஏன் ரூமுக்கு வெளியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ரூமுக்கு வெளியில நோ என்ட்ரி போர்டா வச்சிருக்காங்க. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதா? நான் வாக்கிங் போறேன். எனி ப்ராப்ளம்? நீ வாக் பண்ணனும்னா வேற எங்கயாவது போக வேண்டியதுன்னா ஏன் இங்க பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் இந்த ரூம்ல இருக்கேன்னு நான் உன்னை கேட்டா நீ ஒரு ரூமை மாத்திப்பியா? ஏன்னா நான் வாக்கிங் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. என்ன இந்த ரூமை விட்டு வெளியில போன்னு சொல்லாம சொல்றியா? ரூமை விட்டு மட்டும் இல்ல, எனக்கு அதிகாரம் இருந்தா உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக சொல்லுவேன். இவ எங்க பிளான தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கா. நல்ல வேளை நானும் நிக்கலும் பார்த்துட்டோம். இல்லைன்னா பெரிய பிரச்சனை இருக்கும். வந்தது யார் தனு? அந்த ரச்சனை தான் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கா. எனக்கு என்னவோ அவ ஏதோ பிளானோட தான் இங்க வந்தாளுன்னு தோணுது. என்ன? அது என்னன்னு தெரியல. ஆனா நான் கதவை திறந்ததும் அவ பதட்டமாயிட்டா. ஐ அம் ஷூர் அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. இப்ப இந்த வீட்ல நிலைமை முன்னாடி மாதிரி இல்ல. சுந்தர் இந்த வீட்டுக்கு வந்ததும் அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. நம்மள கண்காணிக்கிறாங்க, நம்ம பேசுறத ஒட்டு கேக்குறாங்க. நாம 3 பேரும் ஒன்னா இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சு அபி ஏதாவது கேட்டா நம்ம கிட்ட பதிலே இல்ல. நிக்கல், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ சொல்றது உண்மைதான் தனு. நாம 3 பேர் சேர்ந்து இருக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். இந்த தடவை பிளான்ல எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இங்க பாரு, உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டா செஞ்சு முடிப்ப நம்புறேன். உன் சைட்ல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் விளைவுகள் விபரீதமா இருக்கும். டோன்ட் வரி, டிராமாலயே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிஜத்துல அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் விட்டுருவேனா என்ன? ஓகே மிஸ்டர் சுந்தர், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க அங்க காட்டுங்க. ரொம்ப வழியாத. பிரக்யாவை க்ளோஸா வாட்ச் பண்ணு. நல்லா கேட்டுக்கோ. ட்ரக்கோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதும் நீ உன் பிளான ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே?